ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி தான். ஓகேங்களா? நம்ம டெய்லி சாப்பாட்லேயோ இல்லை டீலேயோ எதையாவது ஒரு இதில் வந்துட்டு இஞ்சி சேர்த்து சாப்பிட்றோம். ஸோ இஞ்சி வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பர்சன் எவ்வளோ இஞ்சி எடுத்துக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 to 4 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்துட்டு இஞ்சியை வந்துட்டு ஆயுர்வேதா மெடிசனில் தான் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஜீரண சக்தியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் பசியை தூண்டுறதுக்காகவும் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூட்டு வலி, சுவாச பிரச்சனை, மலச்சிக்கல் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இதை சாப்பாட்டில் நம்ம செய்யக்கூடிய சாப்பாட்டில் வந்துட்டு இஞ்சியவும் சேர்க்கலான்னு சொல்லிட்டு இஞ்சியை சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த இஞ்சி வந்துட்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு வயிறு கோளாறு ஏதாவது இந்த கேஸ் ஃபார்மேஷன், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டிஸ்பெப்சியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளத்துக்கெலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஞ்சி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது அதிகமாக வந்துட்டு நமக்கு ஜீரண சக்தியை தான் வந்துட்டு உண்டாக்கும். ஸோ வயிறு சம்மந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இஞ்சி சாப்பிட்டீங்கன்னா, இது இந்த ஃபுட் பாய்சன்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு இது மெயினாக யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு. அதுக்கப்புறமா இந்த ட்ராவல் டயத்துலலாம் நமக்கு சில பேருக்குலாம் ரொம்ப நேரம் இந்த ட்ராவல் பண்ணுறது, காரில் போகிறதுலாம் ஒத்துக்காது இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்கலாம் இந்த இஞ்சி வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி டயத்தில். இந்த அது வந்து அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்துட்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு ரீசன்ட் ரிசர்ச்சில் இது உண்மையாக கண்டுபிடிச்சது. ஒரு பர்சனுக்கு வந்துட்டு இது கேன்சர் வந்துட்டு அவங்க கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்லேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பர் டேக்கு வந்துட்டு 0 to 5 கிராம்லேருந்து 1 கிராம் வரைக்குமே டெய்லியும் அவங்கள வந்துட்டு இஞ்சி சேர்த்துக்க சொல்கிறாங்க சாப்பாட்டில். இஞ்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அவங்கள வச்சு நம்ம பார்க்கும்போது 91% வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, பொதுவாகவே வந்துட்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்குலாம் அந்த கொமட்டல், வாந்தி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இருக்கும். அது எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்கு. இது வந்து சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மூட்டு வலி, இந்த மூட்டு ஜவ்வு ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணும். மெயினாக வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெயின் கில்லர் மாதிரி. யாருக்கு அப்படின்னா, இந்த மென்ஸ்ட்ரல் டயத்துலலாம் பெயின் அதிகமாக இருக்கும்ல, ஸ்டொமக் பெயின், தலைவலி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இந்த ஒத்த தலைவலிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டயத்தில் நம்ம இஞ்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வலி எல்லாமே வந்துட்டு குறையும். அப்புறமா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்துட்டு இந்த கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோயெலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்துட்டு இது இஞ்சி வந்துட்டு ஒரு சூப்பர் மெடிசன். நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால அந்த மெடிசன் மூலமாக வர சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது குறைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நேச்சுரலாக ஒரு மெடிசன் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்துட்டு இஞ்சி வந்துட்டு பச்சையாக சாப்பிட பிடிக்கலையா, நீங்கள் வந்துட்டு தேனில் கலந்து சாப்பிட்லாம், சுடு தண்ணியில் வந்துட்டு கலந்து சாப்பிட்லாம், இஞ்சி குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இஞ்சி துவையல். அதுக்கப்புறமா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சி மரப்பால்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமாக செஞ்சு சாப்பிட பிடிக்குதோ அப்படிலாம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு இது நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். பாய்.